Game on! Now game on with Kiko! And get your power mode on! If you have not experienced the same, download the game! Available on Google Play. நான் எவ்வளவு நல்ல கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஏன் என்னை எழுப்பி விட்ட? சீக்கிரமா இந்த தண்ணிய மாத்து, இல்லன்னா எங்க உயிர் இதோட போயிடும். டே ஹனி, என்னடா பண்ற? ஒரு வாரமா ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அக்வாரியம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதனால கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ல. ஏய் மீனு, உன்னோட கிரவுன் எங்க இருக்கு? மீனை தானே தண்ணியோட ராணின்னு சொல்லுவாங்க. அக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல நிம்மதியா இருந்தோம். ஆனா இவ தொல்லை தாங்க முடியல. இன்னைக்கு இப்படி போர் அடிக்குது. ஹனி, டிவி ரிமோட்ட கூட. என் மேல ரிமோட் தூக்கி போட்ட. இப்போ உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஜோர்தார் பூ. நீதான் ஃபூல். இவங்க இப்படியே சண்டை போடட்டும், நான் இங்க இருந்து கிளம்புறேன். எவ்வளவு போரிங்கா இருக்கு. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம வீட்ல சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எல்லா விஷயமும் தெரியதான் போகுது. சரி பண்ணி கேளு, உன்னோட கேக்க நான் தான் எடுத்து சாப்பிட்டேன். உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும்னா நீங்க பொழுத போக்குறதுக்காக கலிஃபா மஹாலுக்கு போகலாம். இந்த மஹால் 1819 கட்டப்பட்டது. இது மலால் மகாராணி ஜானகி தேவிக்காக மகாராஜா பிரதாப் ராணி நினைவாக கட்டினார். இது மிகவும் பழமை வாய்ந்த மஹால். நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே அற்புதமா இருக்கும். இங்க வர்றவங்க எல்லாம் அந்த பெயிண்டிங்ஸோட போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களோட மொபைல்ல அவங்க வால்பேப்பர் பிக்சர்ஸா வச்சுக்கிறாங்க. ராஜாவோட சிம்மாசனம் இன்னும் இங்கதான் இருக்கு. செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப அற்புதமான ஸ்பாட். இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? உடனே இந்த மஹாலுக்கு வாங்க. இங்க நீங்க பொழுத போக்குறதுக்காக அற்புதமான பீச்சும் இருக்கு. இந்த மஹாலுக்கு வரணும்னா நீங்க உங்க ரிஸ்க்ல தான் வரணும். மஹாலுக்கு வாங்க, சந்தோஷமா இருங்க. நாம இந்த மாளிகைக்கு போயே ஆகணும். ஆமா, நம்ம கார் எடுத்துட்டு போலாம். மேடம் சாயந்தரம் தான் வருவாங்க. அதுக்குள்ள நாம தான் வந்துடல. வாங்க. சிறுசு, எனக்கும் அந்த மாளிகையில ஒரு போட்டோ எடுக்கணும். மாளிகைக்கு போய் நான் மகாராஜாவா தான் இருக்க போறேன். ஆஹா, எவ்வளவு சுகமா இருக்கு. இதை உண்ணுங்கள் அரசே, உங்களுக்கான ஷாகி ஃப்ரூட் பிளேட். கனவுல கூட அப்படி நினைச்சு பார்க்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அத நான் தான் சாப்பிட்டு பாப்பேன், சரியா? டேய் சிறுசு, என்ன மறந்துட்டியா? அட்ரா சக்க நீ இங்க இருக்கனா அப்ப காரை யாரா ஓட்டுறா? டேய் முன்னால பாருடா, வண்டி வருது. அணி, அங்க பாரு, ரெட் சிக்னல். வண்டியை நிறுத்து. பிரேக் பிடிக்கல சிறுசே. பார்த்து போங்கடா. ஏய், உனக்கு எவன்டா லைசென்ஸ் கொடுத்தது? லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல விடுற நீ. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போற. பின்னாடி பாரு, எல்லா வண்டியும் பாம்பு மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன டவுட்டா?
ஐயா தள்ளி போயிடுங்க ஐயா, கார்ல பிரேக் பிடிக்கல. ஐயோ நிறுத்து நிறுத்து. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. எனக்கு செம்மையா தலைவலிக்குது. உங்க கூட கார்ல வந்தா அது பறக்கிறதுக்கு சமங்கிறதே நான் மறந்துட்டேன் பாத்தியா. சரி, நடக்க வேண்டியது நடந்து போச்சு. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன டவுட்டா? அனி முன்னாடி மேப் இருக்கு, அத பார்த்துட்டு மாளிகைக்கு எப்படி போகணும்னு சொல்லு. நேரா போய் லெஃப்ட் எடு. லெஃப்ட் லெஃப்டா? லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். இன்னைக்கு லீவுங்கிறதுனால இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்க கூடாது. என்ன புரியுதா? யா ரைட். ஓகே ரைட். லெஃப்ட் தான். நான் பப்பட்டுக்கு தான் ரைட்னு சொன்னேன். மேப்பை என்கிட்ட கூட்றா, நானே பாத்துக்கிறேன். எப்பா இவன் வேர்ல்டு மேப்பை பார்த்துட்டு இருக்கா. நான் அப்பவே சொன்னேன் நேரா போய் லெஃப்ட் எடுன்னு. லெஃப்ட் எடு போ. பாத்து முன்னாடி செவரு இருக்கு. பிரேக் சுத்தமா வேலை செய்யல. மேடமோட வண்டி. மேடமோட கார் நம்மள எங்கேயோ இழுத்துட்டு போகுது. பன்னி, இன்னைக்கு தான் நமக்கு லாஸ்ட் நாள் போல. என்ன டவுட்டா? பரவாயில்லையே, பிரேக் இப்ப நல்லா வேலை செய்யுது. என்னடா இது? ஏன்பா நாம எங்க வந்திருக்கோம்? இங்க நெட்வொர்க்கும் இல்லையே. அண்ணா டைம் என்னாச்சு? ஆமா, இவங்க யாரு? இது என்ன புதுசா ஒரு வாகனம்? அண்ணா டைம் என்னன்னு சொல்லுங்களேன். சூர்யா இங்க இருக்குன்னா இப்போ மணி 3 இருக்கும் தம்பி. இவர் ஏதோ விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. வானத்துல விரல காமிச்சு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்கலாம். இந்த விஷயத்தை உடனே ராஜாவுக்கு தெரியப்படுத்தணும். ஆமா, இது என்னதுப்பா? அடேங்கப்பா, இது என்னது? எதுக்கு இந்த இடம் எல்லாம் ரொம்ப பழைய மாதிரி இருக்கு? நாடு முன்னோக்கி போறதுங்கிற பேர்ல பின்னோக்கி போகுது போல. என்ன டவுட்டா? இல்ல ஏதோ பிரச்சனை. இங்க பாருங்கண்ணே. டேய், அவரு மயங்கி விழுந்துட்டாரு பாருங்க. அண்ணா எழுந்திருக்கண்ணா, எழுந்திருக்க. அண்ணா இந்த பாதை எந்த பக்கம் போகுது? இடது பக்கம் போய் வலது பக்கம் போய் வலது பக்கம் போய் இடது பக்கம் போனா கிராமம் வந்துரும். அண்ணா முதல்ல போய் உங்க முக்கியமான வேலை என்னவோ அதை போய் முடிச்சுட்டு வாங்க. எப்பாவது சம்மர் லீவ்ல வந்தா அப்ப எங்க கிட்ட வந்து பொறுமையா பேசுங்க. ஆனா வேகமா பேசுறது என்னோட பிரச்சனை. நான் மெதுவா பேசுறதுக்கு நீங்க என்ன சொல்றது? அதெல்லாம் சரிதான். இந்த கலிஃபா மாளிகை எங்க இருக்கு? இங்க இருக்கிறது ஒரே மாளிகை, அது சின்ன மாளிகை. அந்த மாளிகை தான் பெரிய மாளிகை. அட யாரா இவன்? கலிஃபா மாளிகையோட சிஇஓவா இருப்பார்னு நினைக்கிறேன். வண்டி எடு, நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடேங்கப்பா, இந்த வாகனம் என்னவா இருக்கு? நீ வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதை விட நாம வீட்டுக்கு போகலாம். அடடா, யாரது? யாருன்னு தெரியலையே. ராஜா உடனே சொல்லி ஆகணுமே.
கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த வண்டியும் தெரியலையே. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஜோர்தார், பாரு அங்க ஒரு கடை இருக்கு. வண்டி அங்க நிறுத்து. எனக்கு பயங்கரமா பசிக்குது. அங்கிள், கூல் ட்ரிங்க்ஸும் பீட்சாவும் கொடுங்களேன். பீஸா கூல் ட்ரிங்கா? இவ்ளோ லேட்டா கொடுத்தீங்கன்னா அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஹாட் ட்ரிங்க்ஸா மாறி போயிடும். என்ன டவுட்டா? எனக்கு தெரியாது, கடைக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க. ஏன்பா, அப்போ நீ யாரு? எந்த ஊரு தான், கடையில பொருள் வாங்க வந்தேன். இதை விட குறைஞ்ச நேரத்தை நாங்க வீட்லயே வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஆளு அவன் குழந்தைகிட்ட ஹாய் குழந்தைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த குழந்தை வளர்ந்து பெருசாயிடுவான் போல இருக்கு. என்ன டவுட்டா? அடச்சிப்பா, உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் அப்புறம் சாப்பிட பீட்சா வேணும். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. இங்க ஒருத்தர் ரொம்ப வேகமா பேசுறான், இவன் என்னடான்னா ரொம்ப மெதுவால பேசுறான். இவன் நாங்க பேசுறது சுத்தமா புரியலங்கிறான். இங்க சுத்தி பார்க்க வந்திருக்கோமா இல்ல தண்டனை அனுபவிக்க வந்திருக்கோமா? என்ன டவுட்டா? எனக்கு பயங்கரமா பசிக்குது. இப்போதைக்கு லட்டு சாப்பிட்டுக்கலாம். அண்ணா, லட்டு கொடுங்க அண்ணா. இங்க பாரு, இந்த முட்டாய் குடுத்தீனா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இதை எடுத்துக்கோ. அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்க தம்பி இருக்கானே, அவனுக்கு உன்னோட சொத்து வேணும். அதனாலதான் அவன் கிட்ட என்ன கேட்டாலும் அவன் எதா இருந்தாலும் ரொம்ப வேகமா சொல்லிட்டு இருப்பான். உண்மையாவா? ஆமா. சரி, என்னன்னு கேக்குறேன். ஏண்டா, உனக்கு என் சொத்து வேணுமா? அதுக்காக தான் வேக வேகமா பேசுறியா? என்ன? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அண்ணா? ஐயா ஐயா. நான் இனிமே உன்னை அந்த குடிசையில கூட இருக்க விட மாட்டேன்டா. ஏன் எஜமான் நீ அடிக்கிறியா? இந்த வாங்கி. நீங்க நல்லா சண்டை போடுங்கடா. நான் அதுக்கடையில முட்டாய் எடுத்துட்டு ஓடிடுறேன். அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாரு. இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். அவனை முதல்ல பிடிங்க. என்ன டவுட்டா? அடுத்த தடவை நீ வேகமா பேசுறத பார்த்து தொலைச்சிருவேன் உன்னை. சரியா? 1020 அண்ணே, உங்ககிட்ட இவ்வளவு பழைய கேலண்டர் இருக்கா? என்னது பழசா? அடுத்த வருஷத்துக்கானதை நான் இப்பவே வாங்கி தொங்க விட்டுருக்கேன். அப்படின்னா நம்ம 1020வது வருஷத்துக்கு வந்துட்டோமா? அதாவது 1000 வருஷத்துக்கு பின்னாடி. என்னது 1020வது வருஷமா? அப்பனா நாம இப்ப 1000 வருஷம் பின்னோக்கி வந்திருக்கோமா? தருமடி ஊதுச்சு. ஆமா. மெட்ரோல இருந்து ரெட்ரோவையும் தாண்டி இங்க வந்திருக்கோமா? அங்க பாருங்க ஐயா, இவனுங்க தான் அந்த உளவாளிங்க. இவங்க ஒரு வித்தியாசமான வாகனத்துல வந்திருக்காங்க. ஒரு புது வாகனம், அதுவும் நம்ம நாட்டுக்குள்ளையா? வீரர்களே பாருங்கள், இவர்களை பிடித்து சிண்டேஸ்வர் மகாராஜாவிடம் அழைத்துச் செல்வோம். அவர்களை பிடியுங்கள். இவர்கள் சிந்தேஸ்வரனின் ஒற்றர்கள். அனைவரும் அங்கேயே நிற்க வேண்டும். உங்களை கைது மட்டுமே செய்வோம். வேண்டாம், நாங்க ஒரு சொத்து தான் வந்தோம். எங்களை ஏன் கைது பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். தாக்குங்கள். எனக்கு என்னவோ இங்க இருந்து ஓடி போறதா நல்லதுன்னு தோணுது. என்ன டவுட்டா? எப்பா வலிக்குதே. ஏய், நில்லுங்க. எங்க தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறீங்க? விட மாட்டோம். நில்லுங்க. நில்லுங்க. எங்க தப்பி போக முடியாது. ஏய் ஹனி, எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? பப்பட் தானே சொன்னா ஓடணும்னு. அதனால தான் நான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். டேய், முதல்ல வந்து வண்டியில உட்கார்றா. நம்ம எல்லாருமே ஓடணும். நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றேன். நில்லுங்க. ஏய், பிரேக் டான்சர் நில்லு. இல்ல இவங்க நம்மள பிரேக் பண்ணிடுவாங்க. ஏய், எங்க கிட்டயே வச்சுக்கிறேன். உங்களை சும்மாவே விட மாட்டோம். ஏய், ஓடாதீங்க. ஏய், நில்லுங்க. ஏய், வழியை விட்டு தள்ளி போயிடுங்க.
வண்டியை கொண்டு ரைட்ல விடு. இவங்களை எங்க காணோம்? வாங்க, சீக்கிரமே பிடிப்போம், வாங்க. இப்ப இவங்களை எப்படி சுத்த விடுறான்னு பாருங்களேன். அட, எங்க காணா போயிட்டாங்க? பிடிச்சிட்டேன், நான் பிடிச்சிட்டேன். அட நீங்க ஏன் என்ன பிடிக்கிறீங்க? அவனுங்களை பிடிங்க. அனி பாத்து ஜாக்கிரதை. நீங்க ஏன் சொல்லல நாம 4 பேர் இல்ல 5 பேர் சுத்த வந்திருக்கோம்னு? 5 இல்ல 6. நான் அவங்கள என் மலையால பிடிச்சிடுறேன். நல்லா மாட்டிக்கிட்டோம். இந்த பக்கம் ஓட விட்டீங்க, அந்த பக்கம் ஓட விட்டீங்க, எங்களை சுத்தி சுத்தி ஓட விட்டீங்களே. இந்நேரத்துக்கு ஆகாயத்துல தேடி இருந்தா நான் நிலவுக்கே போயிட்டு இருப்பேனே. மரியாதையா சொல்றேன், சித்தேஸ்வர் மகாராஜட்ட வாங்க, இவங்களெல்லாம் கைது பண்ணுங்கப்பா. நீங்க ஏன் எங்களை கைது பண்றதுலே குறியா இருக்கீங்க? அப்படி கைது பண்ற அளவுக்கு நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லுங்க. அட, நீ ரொம்ப நல்லா பேசுறிய, எங்க ஊருக்கார போல இருக்க. வா, எங்க ராஜா கிட்ட போலாம், வா. எல்லாரும் அமைதியாக இருக்க வேண்டும். மகாராஜா வருகிறார். பா 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 சிண்டீஸ்வர் மகாராஜ் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? வயலுக்கு சென்று வந்தேன் அல்லவா, காலில் சொம்பு மாட்டி விட்டது. மகாராஜ் ஒழிக. என்ன? இல்லை, மகாராஜன் வாழ்க வாழ்க. வாய் கொளறி விட்டது. அது எப்படி இருக்கிறது? எது, முட்டையா? இல்லை, அது கூறுவார்கள் அல்லவா, அது வரும் என்று. ஆனால் வராது. பணமா? இல்லை, அது திருவிழாவில் அன்று நான் ஆனேன். மயக்கல் இல்லையா? நேரத்தை மட்டும் கூறுகிறார் அவர். ஐயோ, நீ காலத்தை கடத்தி விடாதே, பிறகு நான் மயக்கமாகி விடுவேன். மகாராஜா, நமது தேசத்துக்குள் 4 பேர் நுழைந்திருக்கிறார்கள். என்ன? அவர்களிடம் 4 சக்கரம் உள்ள வாகனமும் உள்ளது. 4 சக்கர வாகனமா? நான் முதல் முறையாக அல்லவா கேள்விப்படுகிறேன். அந்த வாகனம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அந்த வாகனம் உங்களிடம் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தங்களின் குதிரைகளுக்கு 2 கால்கள் மட்டும் தானே உள்ளது. இது செல்லும் போது இதை பார்ப்பதற்கு பாங்களாட்டம் போல் உள்ளது. அந்த வாகனம் எங்க இருக்கிறது? உங்களது ஒன்று வீட்டு சகோதரன், உங்களது எதிரி சிண்டேஸ்வர் மகாராஜாவிடம் தான் உள்ளது. சிண்டேஸ்வரனிடமா? நான் அவரது மந்திரியாரிடமும் கூறினேன். அது எங்களது மகாராஜாவிடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினேன். நீ கூறுவதும் உண்மைதான். அவர்கள் எப்படி சிரித்தார்கள் தெரியுமா? 3 சிப்பாய்களின் தலைப்பாக கீழே விழுந்து விட்டது. அவ்வளவு ஆணவமா? நான் சொல்வது உண்மைதான். எனக்கும் கேவலப்படுத்த முடியும். ஆனால் நான் யாரையும் மேலனமாக பேச மாட்டேன்.
அவர் தாங்களை பார்த்து பயப்படுவதில்லை. தாங்கள் ஒரு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். நான் இனி அவன் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தருவேன். இனிமேதான சந்தோஷம். சகோதரர்கள் சண்டை போட்டுக்க போறாங்க. இது என்ன சத்தம் இது? சபையில் இருப்பவர்கள் கவனத்திற்கு, மகாராஜா சிந்தேஸ்வரர் வந்து கொண்டிருக்கிறார். இது என்ன சத்தம்? சாலையில் நடந்து வரும்போது இது என் காலில் மாட்கொண்டது. சரி, யார் நீ? என் பேர் போப்பட்டே. உனக்கு யார் அந்த பெயரை வைத்தது? நினைவில்ல. ஏன் நினைவில்லை? நான் குழந்தையா இருந்தல்ல. குழந்தையாக ஏன் பிறந்தாய்? பெரியவனாக ஏன் பிறக்கவில்லை? உலகத்துல யாரு பிறந்தாலும் அவங்க குழந்தையா தான் பிறப்பாங்க. என்ன டவுட்டா? யானையின் குழந்தை பெரிதாக வல்லவா இருக்கும். என் குடும்பத்தை வம்புக்கு இழுக்காதீங்க, தூக்கி போட்டு அடிச்சிடுவேன். மன்னிச்சிருங்க. நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுங்க, உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். இன்டர்நெட் அப்படி என்றால் என்ன? அவன் ஏதோ தப்பா சொல்லிட்டான், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சிண்டேஸ்வர் மகாராஜாவுக்கு தோல்வி கிடைக்கட்டும். தோல்வியா? வெற்றி வரட்டும், வெற்றி வரட்டும். என்னை அறியாமல் வந்து விட்டது மகாராஜா. சாரி, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். இனிமேல் அது ஒழுங்கா ஜாக்கிரதையா பேச. மகாராஜா, எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அபகரிச்சிட்டு போறதுக்காக சிண்டேஸ்வர் மகாராஜா எப்போ இங்க வரலாம். என்ன? அவனுக்கு அவ்வளவு துணிச்சலா? என் மீதே போர் தொடுப்பானோ? அவர் இதை சொல்லிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். இதான் நம்ம கிளம்புறதுக்கு சரியான நேரம். எல்லாரும் ரெடியா இருங்க. அந்த கழுதையால ஒரு கழுதையை சமாளிக்க முடியாது, அப்புறம் எப்படி இந்த வாகனத்தை சமாளிப்பாருன்னு கேட்டாரு. அவர்கள் தப்பிக்க போகிறார்கள். முதலில் பிடிங்கள், அனைவரையும் பிடியுங்கள். மணி, என் வாளுக்கு நெருப்பு பிடிச்சிருச்சு. ஜோர்தார் ஓடி வா. இது குளிக்கிறதுக்கான நேரம் இல்ல, சீக்கிரம் வா போலாம். அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? இங்கதான், இங்கதான். அவங்க எங்கேயோ இருக்காங்க. வாங்க, நம்ம இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். என்னாச்சு? ஒரு மெத்த இருக்கு, நாம ஈஸியா தப்பிச்சிடலாம். இங்க ஏகப்பட்ட வசதி இருக்கு சிறுசு. இங்க மெத்தையும் இருக்கு, யாரோ நல்லா விசிறியும் விடுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம மெத்த மேல விழல, பாம்பு மேல விழுந்திருக்கோம்.
ஏய் எங்க ஃப்ரெண்ட விட்டுரு. இரு, நான் யாருங்கிறத காட்டுறேன். விடு, என் ஃப்ரெண்ட ஒழுங்கா விட்டுரு. என் ஃப்ரெண்ட விட்டுருன்னு சொன்னேன். ஹலோ, நீங்க என்ன கோவமா இருக்கீங்களா? என் இடத்துல உட்காரத்துக்கு எவ்வளவு தைரியம்? நீ நாக்க நல்லா ஆட்டுற, என்னாலயும் அப்படி பண்ண முடியும். டேய் பெருசு, அதெல்லாம் விட்டு தள்ளு, வா இங்க இருந்து கிளம்பிடலாம். ஆமா, இவங்கெல்லாம் யாரு? அந்த ராஜா நம்மளோட வண்டியை புடுங்கி வச்சுட்டாரு. இப்ப நம்ம மேடம்க்கு என்ன பதில் சொல்ல போறோம்? ஓ, அப்ப 4 பேர் இவனுங்க தானா? வாங்க, இவனுங்களை கைது பண்ணலாம். ராஜாவால கார் ஓட்டவே முடியாது. ஏன், அவர்கிட்ட லைசென்ஸ் இல்லையா என்ன? என்ன சாவி என்கிட்ட இருக்குல்ல. அண்ணே, நீங்க எதுக்காக அழுறீங்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இது கிட்டத்தட்ட 50 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஊர்ல பொண்ணுங்க எல்லாம் கம்மியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் யார பார்த்தாலும் நம்மள கைது பண்றேன்னு சொல்றாங்க. நம்ம மறுபடியும் மாட்டிப்போம். வாங்க, இங்க போயிடலாம். புடிங்க. என்ன இல்லடா, அவனுங்களை போய் புடிங்க. என்ன உங்களுக்கு கண்ணு தெரியலையா? என்னால ஓட முடியல, கொஞ்சம் நிலாமா சொல்லுங்க. அறிவு கெட்டவனுங்களா, எப்போ என் மேலே வந்து விடுறீங்களே? போங்க, போய் அவங்க புடிங்க. மரத்துல கயிறு இருக்கு, நான் மேல ஏறிடுறேன். இரு பண்ணி, நான் கயிறு போடுறேன், நீ அதை புடிச்சுக்க. இந்தா புடி. அடடா, பல்லு இருக்கு. என்னது? அச்சச்சோ, பாம்பு. என்னது? அது பாம்பா? அச்சச்சோ. மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணாத, எங்க குழந்தைக்கு பரீட்சை இருக்கு. இல்லைங்க, நம்ம படைவீடுகளை உங்களை பிடிக்க முடியாதா? வாங்க போலாம். யாரும் எதுவும் பேசக்கூடாது. எறும்பு கடிச்சிருச்சு அம்மா. வாங்க வாங்க, உங்களை தேல் கூட கடிக்கும். பிண்டீசர் மகாராஜாவோட அரண்மனையில வாங்க. ஒழுங்கா வந்துருங்க. பிண்டீசர் மகாராஜா முன்னாடி போய் நின்னுடலாம். அது நீங்க தானா அதை கொண்டு வந்தது? நாங்க என்ன அதை கொண்டு வந்தோம்? அதுதான், வேகமாக சொல்லுமே. வாத்தா, அதில் அமரலாமே. அதான் உங்ககிட்ட உட்கார சேர் இருக்குல்ல, இன்னும் எத்தனை வேணும்? நீங்கள் இங்கு வந்தீர்களே அது. ஓ, அதுவா? அது அந்த மகாராஜா கிட்ட எல்லாம் இருக்கு. என்னது? வாகனத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு மகாராஜா. சின்னேஸ்வரர் இவரோட சகோதரன் தான். இப்ப இவர் தம்பி எப்படி புகழ்றன்னு பாரு. அதோட இவர் சந்தோஷப்பட்டு நம்மள விடுவிச்சாலும் விட்டுடலாம், யாருக்கு தெரியும்? அது அந்த வீராதி வீரன் சூராதி சூரன் மகாராஜா கிட்ட எல்லாம் இருக்கு. அவர் எப்படிப்பட்ட வீரர் சகோதரர் தெரியுமா? அவரை யார் எதிர்த்தாலும் சரி, அவங்கள காலி பண்ணிடுவாங்க. அவரை பத்தி தெரியாதவங்க கூட அவர் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட மாட்டான். அவர் உண்மையிலே பெரிய புத்திசாலி. சின்னேஸ்வர் மகாராஜா வாழ்க. தோல்வி தோல்வி. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். நீ என்ன கூறினாய்? தோல்வி தோல்வி. தெரியாதனமா வாயை தவறி சொல்லிட்டேன். ஆனால் இவர்கள் பிழையாக கூறவில்லையே. இவர்களை அதில் போட்டுவிடு. செல்லுங்கள் சிறைச்சாலையில்.
சகோதரரை புகழ்ந்ததால ஜெயில போட்டாங்க. சகோதரர்ல 2 பேருமே எதிரிங்க. இது கிட்டத்தட்ட 50 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே நாங்க 1000 வருஷம் பின்னாடி வந்திருக்கோம். நீ இன்னும் தள்ளி பின்னாடி கூட்டு போறியா என்ன? இருடா, நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். இது அந்த காலத்துல நடந்தது. 2 சகோதரர்களும் ரொம்ப பாசமா இருந்தாங்க. அண்ணே எனக்காக அதை கொண்டு வரீங்களா? அதான் ஜில்லுன்னு இருக்குமே. ஏதோ பண்ணி கட்டியா? அதான் இனிப்பா இருக்குமே. ஏதோ சக்கரையா? அட 2த்தையும் கலந்து பண்ணுவாங்களே அதுதான். ஓ, ஜில்லுன்னு இருக்கிற சக்கரை. அட இல்ல, பனிக்கட்டி போட்டு விற்பாங்களே அதுதான். ஓ, ரோட்ல வைப்பாங்களே குல்பியா? அதுதான். எனக்கு குல்பி தான் சாப்பிடணும். இரு, நான் இப்ப போய் கொண்டு வரேன். அத நான் இங்க வந்த உடனே வாங்கணும்னு நினைச்சேன். இங்க இருக்கிற எல்லா குல்ஃபி என்கிட்ட கொடுத்துற சீக்கிரமா. பணம் எல்லாம் நான் வந்ததுக்கு அப்புறம் தரேன். கொஞ்சம் இரு தரேன். இனிமே இவனால எப்படி சகோதரனுக்கு குல்ஃபி வாங்க முடியும்னு நானும் பாத்துறேன். ரொம்ப பெரிய மனுஷன் போல இருக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரே. இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடந்தது. 10 நாணயங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு எதிர்கால உண்மையை சொல்லுவேன். குல்பி கொடுங்க சித்தப்பா. 2. ஒன்னு எனக்கும் ஒன்னு என் சகோதரனுக்கும். இங்க ஒண்ணு கூட இல்ல தம்பி. ஒரு பெரிய மனுஷன் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. எனக்கும் ஓய்வு கிடைச்சிருச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் என்னோட திவ்ய திருஷ்டியின் வாயிலாக சொல்ல விரும்புறேன், சிண்டு குல்பி சாப்பிட போறதே இல்ல. ஏன்னா அவன் தனியா அங்க எல்லா குல்பியும் சாப்பிட்டுட்டான். ஆனா இங்க வந்து சொல்லுவான் எல்லா குல்பியும் தீந்து போச்சுன்னு. அவன் கொண்டு வருவான். எனக்கு அவன் மேல அது இருக்கு. அவமானமா? நம்பிக்கை, அது நம்பிக்கை. குல்பி எங்க? குல்ஃபி தீந்து போச்சு சகோதரா. நீ எல்லா குல்பி சாப்பிட்டுட்டு என்ன முட்டாளாக்க பாக்குறியா? அப்ப இந்த பெரிய மனுஷன் உண்மையை தான் சொல்லிருக்காரு. இதா நடுவுல எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? என்ன எதுக்கு அடிக்கிற? அட எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? இனிமே என்கிட்ட வந்து உன் மூஞ்சிய காட்டாத. இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நானும் பேச மாட்டேன். நீ போ. 10 நாணயங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் விஷயத்தை எல்லாமே நான் உன்கிட்ட சொல்லுவேன். அந்த விஷயத்துக்கு அப்புறமா ராஜா சாப்பிடுற சாப்பாட்டை முதல்ல அவ சாப்பிடுவான். அதுக்கப்புறம் தான் ராஜாவே சாப்பிடுவாரு. தெரியுமா? சரி, ஏன் இந்த விஷயத்தை உங்க ராஜா கிட்ட சொல்லல? அந்த முன்ஷேக்காரனால தான் சண்டை ஏற்படுதுன்னு. ராஜா பிண்டேஸ்வர் அவர்கள் சும்மா எல்லாம் சொன்னா ஒத்துக்கவே மாட்டாருல்ல. அட என்னப்பா, இதுல என்ன பிரச்சனை? சொன்னா நம்ப மாட்டாரு. அதையே காமிச்சா அவர் நம்புவார்ல. சகோதரரை புகழ்ந்ததை கேட்டு ஜெயில போட்டுட்டாங்க. சகோதரருக்கு இல்ல, 2 பேருமே எதிரிங்க. இதெல்லாம் இப்ப நடந்ததில்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல்ல. ஏற்கனவே நாங்க 1000 வருஷம் பின்னாடி வந்துட்டோம். நீ 50 வருஷம் பின்னாடி போக சொல்றியா? இது என்னப்பா கண்ணாடி இது? இது மொபைல் போனு. இதுல ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. ரெக்கார்டிங்கா? அப்ப முன்ஷியோட விஷயம் இதுல பதிவாயிருக்கும். அப்ப இத வச்சு முன்ஷியோட முகத்திலே கிழிக்கலாம். சரியான பதில். அற்புதமான வேலை அனி. இன்னைக்கு உண்மையிலே நீ ரொம்ப சந்தோஷப்படுவ பாரு. 1000 வருஷத்து மக்களோட நீ ரொம்பவே முன்னாடி போயிருக்கே. நான் இந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டுட்டுமா? நீ இப்ப 1020ல இருக்க. டவர் யாரும் உங்க தாத்தாவை இங்க வந்து நட்டு வச்சிருப்பாரு. நாம இவன் உதவியோட முன்ஷியோட முகத்திரிய கிழிக்கலாம். வாங்க உடனே கிளம்பலாம். இத கேளு, நான் இன்னைக்கு ஒரு விஷயம். அப்படியா செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? இந்தா பப்பட், இத நீ தான் ரெக்கார்ட் பண்ண போற. என்னால இதை தூக்கவே முடியாது. இது என்னை விட ரொம்ப வெயிட்டா இருக்கே. 2020ல பிறந்துட்டு 1020க்கு வந்து நான் பெரிய ஆளாக விருப்பப்படல. தேவையில்லாதெல்லாம் பேசாத. நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். நீ தைரியமா இரு. எழுந்துரு முதல்ல. சரி, நாங்க பக்கத்திலே இங்க ஒளிஞ்சிருக்கோம். சரியா? ஏன்னா எங்க மனுஷங்களுக்கு மூளையை விட முடிதான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பருப்பு வச்சு குழம்பு போய் நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுதுல்ல. இன்னைக்கு நீங்க யார முட்டாளாக்கிட்டு வந்திருக்கீங்க? அந்த கழுத பிண்டேஸ்வரையா இல்ல எரும புத்தியோட சிண்டேஸ்வரையா? இன்னைக்கு ஒரு வீணா போன வண்டிய அதிர்ஷ்ட வண்டின்னு சொல்லி 2 பேரையும் மூட்டி விட்டுருக்கேன்ல. இந்த 2 முட்டாள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளவு வயசானாலும் பென்ஷனே தேவைப்படாதுல்ல. சரி வா, நம்ம மறுபடியும் ரெக்கார்டிங் பண்ணலாம். இப்ப என்ன நீ முழுசா பயோபிக்கா பண்ண போற?
அதான் ரெக்கார்டாகி முடிஞ்சிருச்சுல்ல. யாரு அது? நான் இப்போ ரெக்கார்டிங்க பார்த்தாகணும். சரி இரு காட்டுறேன். ஓ சாரி, வீடியோ எடுக்கவே இல்ல. இல்ல நான் எடுத்திருக்கேன். ஆனா மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனா என்கிட்ட சார்ஜர் இருக்கு. ஆனா அப்பெல்லாம் அடிக்கடி கரண்ட் கட் ஆயிடும். அதுக்கும் சேர்த்து தான் நான் பவர் பேங்க வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அதுல பேட்டரியும் காலி ஆயிடுச்சு. இந்த விளையாட்டை நீ எவ்வளவு நாள் தான் விளையாட போற? நீ இதே பண்ணிட்டு 2019 கூடிய சீக்கிரம் வரப்போது பாரு. நம்ம வாழ்க்கை ஏற்கனவே 1000 வருஷம் பின்னோக்கி இருக்கு, புரியுதா? ஆனா இவன் மூலம் 2000 வருஷம் பின்னோக்கி இருக்கு. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? சரி இப்ப என்ன பண்றது? சரி, நம்ம காரு நமக்கு எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு அந்த குல்ஃபிக்காரரை இப்பவும் தெரியும்ல? ஆனா அந்த ஆளுக்கு இப்போ ரொம்ப வயசாகி போச்சு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம 2 பேரையும் மவுண்டைன் கிளைம்பிங் செய்ய வைப்போம், சரியா? அவங்க 2 பேரையும் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட வைப்போம். அப்ப அவங்க தெரிஞ்சுப்பாங்க சகோதரன் எப்பவும் சகோதரன் தான். நீ போய் மறுபடியும் அந்த குல்ஃபிக்காரரை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா. என்னையா நீங்க இவ்வளவு தூரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு என் உயிரே போன மாதிரி இருக்கு. நீ எதற்காக இங்க வந்தாய்? உன்னிடமிருந்து அதை எடுத்துச் செல்லவே வந்தேன். அதுதான் அதை. என்ன நட்பா? அது உனக்கு எதற்கு? அதுதான் உன்னிடம் இருப்பது என்னிடம் இல்லையே. என்ன தைரியமா? அது உனக்குத்தான் இல்லவே இல்லையே. 1019 மெடிக்கல் ஸ்டோர் கூட கிடையாதுடா. அட்லீஸ்ட் தலைவலிக்கு ஒரு மாத்திரையாவது வாங்கி போடலாமேன்னு பார்த்தேன். அவரு வாகனத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு மகாராஜா. நீ என்ன பேசணும்னு ஆசைப்படுறியோ அது இப்ப பேசிடு. இல்லன்னா இவங்க 2 பேரும் பல வருஷத்துக்கு பேசாம வீட்டுக்குள்ள இருந்துருவாங்க. ஒரு நிமிஷம். நாங்க உங்க 2 பேருக்கும் நடுவுல இந்த மலை ஏறத ஒரு போட்டியா வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எந்த ராஜா முதல்ல மலை ஏறாரோ அந்த வாகனம் அவருக்கு தான் சொந்தமாகும். நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்புறம் வாகனம் எங்களோடது. அதனால இந்த போட்டியில நாங்களும் கலந்துக்குவோம். மகாராஜா, நீங்க வாகனத்தை ஓட்டும் போது எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? ஒரே ஒரு தடவை அந்த வாகனத்தை ஜெயிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஜிஜேஷனை வச்சு அந்த வாகனத்தை நம்ம தொடக்க வைக்கலாம். ஏன்னா அந்த வாகனம் உங்களுக்கு சொந்தமாயிடும். அப்புறம் சகோதரனும் உங்களோட வேலைக்காரன் ஆயிடுவா இல்ல? நானும் அதைத்தான் விரும்புகிறேன். மறுபடியும் சகோதரர்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட பையனுக்கு நிறைஞ்சிடும்ல. இப்ப நான் இந்த பானையை போட்டு உடைப்பேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க விளையாட்ட ஆரம்பிங்க. இத நான் உடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆரம்பிக்கணும், சரியா? அட, இவர்கள் என்ன நடந்தே செல்கிறார்கள்? நானும் இவ்வாறே நடக்கிறேன். கயிறே இல்ல பாத்தியா? எப்படி இருக்கு சொல்லு பாப்பா. இங்க பாரு, நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு. நான் தான் முத ஆளா போய் சேர போறேன். நீ என் சகோதரன். நீ கீழே விழ நான் விட மாட்டேன். அப்புறம் நாம இவங்கள போல இல்ல. நமக்குள்ள அன்பு இருக்கு, ஒற்றுமை இருக்கு. அவர்கள் இருவருக்கும் என்ன அன்பு பார்த்தீர்களா? நான் மலையேற மறந்து விட்டேனே. ஓ, என்ன விடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
டேய் தம்பி, உன் கைய கூடு, நான் உன்னை மேல தூக்கி விடுறேன். ஆமா பெருசு, நம்ம ஒன்னா சேர்ந்தா சீக்கிரமா ஜெயிச்சிடலாம். நாம ஒண்ணு அவங்கள மாதிரி இல்ல, நமக்குள்ள அன்பு இருக்கு, அதோட பாசமும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சிண்டேஸ்வர் மகாராஜாக்கு ஜெய். அற்புதம். பிண்டேஸ்வர் மகாராஜாக்கு ஜெய். சிண்டேஸ்வர் மகாராஜாவுக்கு ஜெய். பிண்டேஸ்வர் மகாராஜாவுக்கு ஜெய். சிண்டேஸ்வர் மகாராஜாக்கு ஜெய். பனி, நான் வந்துட்டேன். இனிமேதான் உச்சகட்ட சந்தோஷமே இருக்கு. இங்க இருந்து பார்த்தா எதுவுமே தெளிவா தெரியலையே. எதுக்கு மேல போய் பாத்திர வேண்டியதுதான். நான் வந்து விட்டேன். நான் வந்து விட்டேன். சிண்டேஸ்வர் மகாராஜா, உங்களோட சகோதரன். சகோதரா, 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 சகோதரா. சகோதரர் விழுந்துருவாரு, அப்புறம் ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டாரு. சீக்கிரமா மேல இழுங்க அவரை. சகோதரா. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல வெக்கப்படுங்க. அதுவும் குல்ஃபிக்காக சண்டை போட்டிருக்கீங்க. என் சகோதரனை பாருங்க, நான் தினம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து இவன் ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிட்டுருவேன் தெரியுமா. ஆனா இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். எனக்கு நல்லா தெரியும், இந்த வேலையை என்னோட அண்ணக்காரன் தான் செஞ்சுட்டு இருப்பான்னு. ஆனா குல்ஃபி, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அத நீங்க அவர்கிட்ட கேளுங்களேன். உங்களுக்கு குல்ஃபி வித்தார்ல, அவரே தான். ராஜபுத்திரர்களே, அந்த முன்ஷி இருக்கானு, அவன் குல்ஃபி எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டான். அவ என்ன சொன்னான்னா, இங்க இருக்கிற எல்லா குல்ஃபி எனக்கு கொடுத்துரு சீக்கிரம். இத கொடுத்துறேன். இனிமே உன் சகோதரனுக்காக எப்படி குல்ஃபியை வாங்கிடுவேன்னு நானும் பாத்துறேன். இன்னைக்கு வரைக்கும் அவன் இன்னும் அந்த பணத்தை தரல. 50 வருஷம் ஆகுது, வட்டியோடு சேர்த்து பார்த்தா 30 ரூபாய் ஆகுது. இந்த அப்படி இந்த பணத்தை வாங்கிக்கோ. 3 ஜென்மத்துக்கான கடனை இதை வச்சு கழிச்சுக்கோ. இங்க ரொம்ப நேரம் நிக்கிறது நல்லதுக்கா இல்ல? அட இதெல்லாம் என்ன? அட இந்த ரதம் எப்படி போகும்? புறப்பட்டுடுச்சு. அட இந்த ரதம் ஏன் பின்னாடி போயிட்டு இருக்கு? முன்ஷி அதை எடுத்து சென்று விட்டான். அதுதான் வேகமாக ஓடுமே. என்னோட புத்தியா? அதுதான் காதுக்கு அருகே உர் உர் என்று ஒலி எழுப்புமே. எது கொசுவா? அட அதுவல்ல. சரி நீங்க சும்மா இருங்க, நாங்களே பின்னாடி திரும்பி என்னன்னு பாத்துக்கிறோம்.
அட அந்த முஞ்சி கார் எடுத்து தப்பிச்சோட பாக்குறான். வாங்க சீக்கிரம் போலாம். பிடிங்க. மகாராஜா நாம் சென்றே தான் ஆக வேண்டும். செல்லுங்கள், சென்று பிடியுங்கள். பிடியுங்கள் அவளை. சரி, மகாராஜா. சகோதரா, நாம் ஒன்றாய் இணைந்து செல்வோம். ஆம் சகோதரா. முஞ்சி தப்பிக்கவே கூடாது. சீக்கிரம் பிடிங்க. இதோ வந்துட்டு இருக்க மூஞ்சி. அணி விட்டுறாத. டேய் விடுறா, நான் யாருன்னு காட்டுறேன் இரு. பூனைக்கு தண்ணினா பிடிக்காது. என்ன சந்தோஷமா இருக்கியா? அனி என்ன ஆனாலும் சரி பிடிய விட்டுறாத. அப்படியா? அப்ப இதை வாங்கிக்க. இது இப்போ அட இங்க ஒரு கம்பி இருக்க. இதை இழுத்து அடிச்சிட வேண்டியதுதான். முன்ஷி என்னை யாரும் தடுக்கவே முடியாது. இப்ப என்ன ஆகும்? முன்ஷியை பிடிக்கணும்னா எங்களோட வாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு பலம் இருக்கு பாத்தியா? பலம் இல்ல ஹனி, கார்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அதனால தான் கார் நின்னு போயிடுச்சு. அந்த முன்ஷியை கைது செய்யுங்கள். நீங்க என்ன கைது பண்ணக்கூடாது. நான் சந்தோஷமா வாழ வேண்டியவன். முதல்ல நீங்க கூட சிறைச்சாலைக்கு வா, அங்க வந்து நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஒரு குல்ஃபியால நாம சண்டை போட்டு பிரிஞ்சோம். இப்ப காரால ஒண்ணு சேர்ந்துட்டோம். இந்த காரை உங்களுக்கே நாங்க பரிசா கொடுக்கிறோம். ஆஹா, எங்க பொருளை எங்களுக்கே பரிசா திருப்பி தரீங்களா நீங்க? ரொம்ப பெரிய விஷயம் ஐயா. அதே செவுத்து வழியா நம்ம திரும்பி போயிடுவோம். அதான் எந்த செவரு வழியா வந்தோமோ அதேதான். எங்கள் இருவரையும் இணைத்ததற்கு உங்களுக்கு நன்றி. இது எங்களோட கடமை மகாராஜா. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு பேச்ச கேட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. உங்க மூளைய கேளுங்க. உண்மையிலே இவங்களுக்கு மூளை இருந்திருந்தா இவங்க ஏன் சண்டை போட்டிருக்க போறாங்க? இவங்க என்னை விட மோசமான டாங்கிங்க.